ஃப்ரெண்டோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது காசு கொடுத்து இவங்களே என்ன பண்ணிக்கிறாங்க, ஆப்பு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு கதை நடந்திருக்கு. அதிமுக சும்மா இருந்திருக்கலாம். திமுகவை நாங்க நோண்டுறோம், திமுகவை நாங்க குறை சொல்றோம், திமுகவை நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்ன பண்றாங்க, திமுக மேலேயே குறை சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ திமுக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மக்கள் மத்தியில் பாத்தீங்கன்னா அது ரொம்ப வரவேற்பை பெற்றது. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு திட்டத்தை மக்களிடத்துல ரொம்பவே ஈஸியா நம்ம வீடை தேடி என்ன பண்றோம், அரசாங்கம் வருது. நம்மளுக்கு எதனா ஒரு விஷயம் இந்த ஆதார் கார்டா இருக்கட்டும், அதே போல வீட்டு வசதி, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்க தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்லும் எதுக்கெல்லாம் உங்களுக்கு குறை இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுப்புல வீடு தேடி என்ன பண்றாங்க, அதை உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை ரொம்ப சூப்பராவே என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. இத மக்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு இருக்கு, மக்கள் இதனால ரொம்ப பயனடைகிறாங்க. அது எப்படி மக்கள் பயனடையலாம்? திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வருது, மக்கள் எப்படி பயன்பெறலாம்? அது நம்மளுக்கு பிடிக்காத ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் சரி பாஜகவும் சரி ரொம்ப குடைச்சல் கொடுத்திருந்தாங்க. இப்போ திமுக ஒரு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அது மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, மக்கள் அதனால பயன்படுறாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இங்க பாஜக அதிமுக மூக்கு வேர்த்துரும். ஏன்னா மக்கள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, நல்லது அடைஞ்சிடக்கூடாது, மக்கள் எதுவுமே பயன்பெறக்கூடாது. அது எது இருந்தாலும் எங்க மூலியமா தான் வரணும், திமுக மூலியமா வந்துடவே கூடாது. சோ ரெண்டு கட்சிகள் என்ன பண்றாங்க, பாஜக அதிமுக ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, முட்டி மோதிக்கிறாங்க. ஐயோ திமுக இது மாதிரி கொண்டு வந்துருச்சு, எப்படிப்பா 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படி ஓட்டு வாங்குறது, இந்த மாதிரி திட்டங்களை நம்ம கொடுக்கவே இல்லையே, இவங்களுக்கு மட்டும் எங்கேயா மூளை வருது, ரூம் போட்டு யோசிப்பாங்களோ, ஏன்பா எங்க கூட மங்குனி அமைச்சர்களாகவே நிறைய பேர் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னு ஏன் என் ஆட்சி செய்யும் போது சொல்லவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கதறாரு. இது மோடி அரசுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப தலைவலி கொடுக்குது. எப்படிப்பா இவங்க யோசிக்கிறாங்க, வளர்ச்சி பாதையில கொண்டு வந்துடுறாங்களே, திமுக இந்த மாதிரி கொண்டு வரவே கூடாது, எப்படி இவங்களுக்கு மட்டும் இந்த திட்டங்கள்லாம் யோசிக்க தோணுது, மக்களுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொடுக்கறது எப்படி உங்களால் வருதுன்னு சொல்லிட்டு பாஜகவும் அதிமுகவும் கதறாங்க. உண்மையிலேயே சார் எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி செஞ்சார் 4 வருஷம். உண்மையிலே 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி திட்டங்கள் அவர் கொடுத்திருந்தார்னா 2021 அவர் தான் வந்திருப்பாரு. இவங்களுக்கு எல்லாருக்குமே பாஜக கிட்ட அடிமையா போயிட்டாங்க. பாஜக என்ன சொல்லுதோ அதை தான் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த 4 வருஷத்துல பாஜக என்ன சொல்லுச்சு அதை தான் செஞ்சாங்க. மக்களுக்கு பயன் பெறாத திட்டங்கள், மக்களுக்கு வளர்ச்சி அடையாத திட்டங்கள், மாநிலம் வளர்ச்சி அடையாத திட்டங்கள், மக்களுடைய உரிமைகளையும் மாநிலத்துடைய உரிமைகளையும் பிடுங்குகிற ஒரு திட்டங்கள், இந்த மாதிரி திட்டங்களை தான் பாஜக அதிமுக ஆட்சி காலத்துல செஞ்சது. இது 2026லயும் டபுள் மடங்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குதான் இப்ப துடிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது, மக்கள் இந்த திட்டத்தினால நன்மை பெறாங்க, அதனால இவங்க அந்த திட்டத்தை ஆதரிக்க வேண்டாம், தடையா நிக்க வேண்டாம். அதாவது சொல்லுவாங்கல்ல, உதவி செய்யலானாலும் உபத்திரவம் பண்ணாம இருங்க அப்படின்னு. நீங்க உபத்திரவம் மட்டும்தான் கொடுக்குறீங்க, உதவி செய்யலன்னா கூட பரவாயில்ல சார், உபத்திரவம் பண்ணாம இருங்க அப்படின்னு தான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறான். ஆனா இங்க திமுக எதிர்த்து அதிமுக என்ன பண்ணுச்சு, சில சிலுமிஷ வேலைகள்லாம் பண்ணுச்சு. உடனே அதிமுக மூக்கு வேர்த்து என்ன பண்ணுச்சு, நீதிமன்றத்துக்கு போயிருச்சு. என்ன சொன்னாங்க, அரசு திட்டங்கள்ல முதலமைச்சர் பெயரை பயன்படுத்தக்கூடாது, புகைப்படத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. இங்க இருக்கிற நீதிமன்றமும் என்ன பண்ணுச்சு, ஸ்டே ஆர்டர் கொடுத்துருச்சு. ஆனா திமுக சும்மா இருக்குமா, உரிமைகளுக்காக போராடுறதாச்சே திமுக தான், அது அவங்க ரத்தத்திலே ஊறி இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையூறாகவும் உரிமைகளுக்கு மீறுதல் மீறாகவும் செயல்பட்டால் அதை சட்ட ரீதியாக போராடி வழக்க சந்திச்சு வெற்றி பெறுறதா திமுக ரத்தத்திலே ஊறி இருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, உச்ச நீதிமன்றத்துல அப்பீல் பண்ணாங்க. இது திமுக மட்டும் இல்ல, அதிமுக இது பேரடியா தான் விழுந்தது. ஏன்னா முன்னாள் முதல்வர்கள் போட்டோவை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, கொள்கை தலைவர்கள் போட்டோவை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணாங்க, உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. அதனால இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தாலும் ஜெயலலிதா போட்டோலாம் இங்க யூஸ் பண்ணக்கூடாது, எம்ஜிஆர் போட்டோலாம் இங்க யூஸ் பண்ணக்கூடாது, பேர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதும் அடங்கும். ஆனா இதெல்லாம் உங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு இந்த திட்டத்தை மக்கள் பயன்பெறக்கூடாது, இதுதான் இவங்களுடைய போக்கஸா இருந்தது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ரொம்ப மக்களிடத்துல வரவேற்பு கிடைச்சது, ரொம்ப மக்களுக்கு பயன்பெறாங்க. இதை இவங்களால பொறுத்து கொள்ள முடியல. இதை ஸ்டே ஆர்டர் வாங்கணும், இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடாது. ஏன்னா இந்த திட்டத்தினால நிறைய பேர் பயன்பெறதுனால
ஓட்டு திமுகவுக்கு போயிருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால இதை தடை பண்ணணும்ன்ற ஒரே போக்கஸ் தான் உங்களுக்கு இருந்தது கண்டி. இது அதிமுக யோசிக்கவே இல்லை. நம்மளுடைய முன்னாள் முதல்வர்கள் போட்டோவை யூஸ் பண்ணக்கூடாது, இது நம்ம ஆட்சிக்கு வந்தால் இதுதான் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்றது யோசிக்கவில்லை. ஆனா இருந்தாலும் உடனே திமுக என்ன வச்சு உச்ச நீதிமன்றத்துல மேல் அப்பீல் பண்ணிச்சு. அங்கேயும் சில தரப்பு வாதங்கள், அதாவது அதிமுக தரப்பு வாதங்கள், திமுக தரப்பு வாதங்கள், தமிழ்நாடு அரசு தரப்புகள் எல்லாமே என்ன பண்ணாங்க, வாதத்தை முன் வச்சாங்க. அதுல ஏன்னா இவங்க அதிமுக ஆட்சி ஆளும்போது 4 வருஷம் ஆட்சி செஞ்சாங்கல்ல, அப்போ அம்மா திட்டங்கள், அம்மா குடிநீர், அம்மா உணவகம், அம்மா 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 அம்மான்னு சொல்லிட்டு அம்மா பேர் மேலேயே கொண்டு வந்தாங்க. இது தவிர்த்து போட்டோலாம் போட்டாங்க. பள்ளி கல்வித்துறை சார்பாக பேக் கொடுத்தாங்களே, அதுல நம்ம முதல்வர் போட்டோ, அதாவது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா போட்டோ அவர்களும் எடப்பாடி பழனிசாமி போட்டோவும் இருந்தது. இது உண்மை. 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு, திமுக ஆட்சி வந்த பிறகு அந்த போட்டோவை வேண்டாம், இந்த பேக்கை நம்ம கொடுத்துட்டு வேற புது பேக்கை தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லி இருக்கிறாரு. ஆனா பெருந்தன்மையா நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு, இது குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கூல் பேக், இதை நீங்க இது திருப்பியும் நீங்க இது பண்ற ஆகுறத செலவு எதுக்கு நம்ம அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணோம், பரவாயில்ல இந்த போட்டோல இருந்தாதான் நான் தான் முதலமைச்சர்னு தெரியணுமா, பரவாயில்ல அவரு போட்டோ போட்டு இருந்தாலும் பரவாயில்ல, யார் போட்டோ போட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையா கொடுக்க செய்தவர் தான் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆனா இருந்தாலும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, உண்மையெல்லாம் பொய்யா என்ன பண்ணிருக்காங்க, மறைச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல. அம்மான்றது பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பேரு, அதுதான் நாங்களை கண்டி ஜெயலலிதா எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வாதத்தை முன் வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல அம்மாவுடைய ஆட்சி அப்படின்னா பொதுவான ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் சொல்லிரு, எனக்கு தெரிஞ்சு அம்மானா பெற்ற தாய் அவ்வளவுதான்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு, முடிச்சல வச்சிருக்காங்க. ஆனா இருந்தாலும் எல்லா வாதத்தையும் முன்வைத்து சரியான ஒரு கொட்டு சி.வி. சண்முகத்துக்கு மட்டும் இல்ல, அதிமுகவுக்கே ஒரு சம்மட்டி அடி. என்னன்னா 10 லட்சம் அபராதம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பேரோட இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவா சொல்லியிருக்கு. போட்டோக்களை யூஸ் பண்ணிக்கலாம், பேர்களையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர்த்துட்டு தேவையில்லாம நீதிமன்ற நேரத்தை என்ன பண்ணீங்க, செலவழிச்சீங்களா, இதுக்கு உங்களுக்கு ஒரு சரியான அடி என்னன்னா 10 லட்சம் நீங்க என்ன பண்ணணும், அபராதம் கொடுக்கணும். கோர்ட்டுக்கு இல்ல, தமிழ்நாடு அரசுக்கு. தமிழ்நாடு அரசு கிட்ட 10 லட்சத்தை நீங்க என்ன பண்ண எடுத்துன்னு போய் கொடுக்கணும் ஒரு வாரத்துக்குள்ள. அந்த பணத்தை மக்களுடைய நலனுக்காக இந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கும் கோர்ட் என்ன பண்ணிருக்கு, தீர்ப்பு கொடுத்திருக்கு. இப்போ தேவையில்லாம வேலியில போன ஓனாவத்துக்கு வேட்டிக்குள்ள விட்ட கதை தானே இந்த கதை. நீங்க அமைதியா இருந்திருந்தா இந்த திட்டம் தமிழ்நாட்டு மக்கள் மத்திக்கிட்டே என்ன பண்ணிருக்கோம், போயிருக்கோம். இது தேவையில்லாம இப்ப இந்தியா முழுக்க என்ன பண்ணிருக்கு, செயல்பட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்ணிருக்காங்க, யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் இந்த திட்டத்தை நம்ம மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தாங்க இங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்க, விமர்சனம் வச்சாங்க. பாஜக முதற்கொண்டு விமர்சனம் வச்சாங்க, ஏன் மக்களை பிச்சை கேட்க வைக்கிறீங்களா, கையேந்த வைக்கிறீங்களா அப்படின்னு. ஆனா டெல்லியில நாங்க 2500 ரூபாய் கொடுக்குறோம், இதே பாஜக 2500 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இப்ப நீங்க டெல்லி மக்கள் என்ன பிச்சை எடுக்க வச்சு கையேந்து வச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொடுக்கும் போது உங்களுக்கு கையேந்த வைக்கிறீங்க, பிச்சை போடுறீங்களா கேட்ட பாஜக டெல்லியில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது அமைதியா இருக்கிறாங்க. இதுதான் பாஜகவுடைய இரட்டை வேடமா இருக்கு. சோ அது மாதிரி காலை உணவு திட்டம் ஒவ்வொரு மாநிலத்துல என்ன பண்றாங்க, காலை உணவு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இப்ப பஞ்சாப்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இங்க ஆராய்ந்துட்டு போறாங்க. கனடால இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. வெளிநாடு நாடுகள் கலந்து என்ன பண்ணிருக்கு, இந்த திட்டம் பிரசித்தம் அடைஞ்சிருக்கு. இப்போ உங்களுடைய ஸ்டாலின் இந்த திட்டம் உச்ச நீதிமன்றத்துக்கு போகாத, ஒட்டுமொத்த மாநிலமும் இந்த திட்டத்தை என்ன பண்ணிருக்காங்க, திரும்பி பார்த்திருக்காங்க. அப்படி என்னப்பா உச்ச நீதிமன்றது வரைக்கும் அதிமுகவுக்கு ஒரு கொட்டு விழுந்திருக்கு, அப்படி என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாநில முதலமைச்சர்கள் என்ன பண்ணிருக்காங்க, யோசித்து பார்த்திருக்காங்க. ஏன் இந்த திட்டத்தை நம்ம மாநிலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, இந்த திட்டத்தை வச்சு நம்ம ஏன் மக்களை கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்ணிருக்காங்க, உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கா ஒரு செய்தி வந்திருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாத்தீங்கன்னா திமுக கவர்மெண்ட்ல இல்ல, சி.வி. சண்முகன் தான். ஏன்னா சி.வி. சண்முகன் கேஸ் போடாம இருந்தா இந்த திட்டம் மத்த மாநிலத்துக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகிற லெவலுக்கு வந்திருக்குமா அப்படின்னு. இப்போ என்னன்னா இவர் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். இப்ப 10 லட்சம் ரூபாய் கட்சி நிதியில இருந்து கொடுக்கறதா, சொந்த நிதியில இருந்து கொடுக்கறதா அப்படின்ற ஒரு கேள்வி வரல. இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏப்பா சும்மா இருந்திருப்பியா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, திட்டத்தை என்ன பண்ணிருப்பாங்க, சூப்பரா செயல்படுத்திருப்பாங்க. இப்ப தேவையில்லாம ஒரு கேஸ ஒண்ணு போட்டு அது இப்ப 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்களா, என்கிட்ட எல்லாம் காசு இல்ல, உன் சொந்த நிதியில இருந்து எடுத்து கொடு, எவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருப்ப அதுல இருந்து 10 லட்சம் கொடு அப்படின்னு
எடப்பாடி பழனிசாமி கையை விரிச்சிட்டாரு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இங்க சென்னை உயர் நீதிமன்றத்துல இதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கினோன்னே குதிச்சாங்க, வானத்துக்கு பூமிக்கு குதிச்சாங்க. பாத்தீங்களா, நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம், திமுக அரசு வந்து என்ன பண்ணிட்டோம், லாக் பண்ணிட்டோம். இவங்க திட்டத்தை செயல்படுத்த முடியாது. நாங்க திமுக வந்து எப்பவுமே அதிமுகக்கு கீழே தான். நாங்க வந்து பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கிறோம். நீங்க திமுகவை எதிர்க்கிறன்னு எதுல எதிர்க்கிறீங்க? மக்களுக்கு பயன்பெற ஒரு திட்டத்தை எதிர்த்தீங்க, மக்களுக்கு பிரோஜனமா இருக்கிற ஒரு திட்டத்தை எதிர்த்தீங்க. மக்கள் அலையக்கூடாது, மக்களை தேடி அரசு வரும் அப்படின்ற ஒரு திட்டத்தை நீங்க என்ன பண்ணீங்க, தடை பண்ணீங்க. மக்களுக்கு விரோதமாகவே நீங்க என்ன பண்ணீங்க, செயல்பட்டீங்க. ஆனா கடவுள் இருக்கான் குமாரே அப்படின்ற மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. இது மக்களுக்கு பயன் பெறுகிற திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை செயல்படுத்துங்க, பேர் இல்ல போட்டோ கூட போட்டுக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணிச்சு, உயர் நீதிமன்றம் கொடுத்த ஸ்டே ஆர்டர் என்ன பண்ணிச்சு, தள்ளுபடி பண்ணிச்சு. இப்போ இந்த திட்டம் தமிழ்நாடு மூலை முழுக்க எங்க என்ன பண்ணும், ஃப்ரீயா செயல்படுத்தப்படலாம், போட்டோவோட வித் பேரோட. இதை தவிர்த்துட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, உங்க அரசியல் விளையாட்ட, அரசியல் மோதல தேர்தல் களத்துல காட்டுங்க, உச்ச நீதிமன்றத்துல காட்டணும்னு அவசியம் கிடையாது, இது அதுக்கான இடம் கிடையாது. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருதுல, 2026 சட்டமன்ற தேர்தல் வருதுல, அதுல போய் காட்டுங்கப்பா திமுகவா அதிமுகவன்னு. எதுக்குப்பா நீதிமன்றத்துல வந்து எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க? சட்டத்தை உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, வளைத்து கொள்ளாதீங்க அப்படின்னு ஒரு கொட்டு வச்சு 10 லட்சம் அபராதம் கொடுத்திருக்காங்க. இப்போ சிவி சண்முகத்துக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா நம்ம ஒரு ரூட்டு போனா அது ஒரு ரூட்டா போயின்னு இருக்கு அப்படின்னு இப்பவே என்ன பண்ணிருக்காங்க, விதி பிதிங்கி என்ன பண்றாங்க, உட்காந்து அழுதுன்னு இருக்காங்க. இது மக்களுக்கு உகந்த திட்டம், மக்களுக்கு பயன்பெற திட்டம் அப்படின்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு என்ன பண்ணிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்திருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ இவங்களுக்கான உரிமை, அதிமுகவுக்கான உரிமைகளையும் திமுக தான் பெற்றுக் கொடுத்திருக்கு. இப்போ நாளைக்கே வந்து ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், நடக்காது, ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வராருன்னு பாத்துக்கோங்களேன். இப்போ ஒரு திட்டத்தை செயல்படுத்துறாங்கன்னா யார் பேரை வைப்பாங்க, நீங்களே சொல்லுங்க. அவங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டோ போடலாம், அவங்க பேர் வைக்கலாம். இல்ல அப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி போட்டோ வைக்கலாம், பேர் வைக்கலாம். போட்டோ வைக்கணும், பேர் வைக்கணும்ல சார். இத போட என்ன பண்ணாங்க, தடுத்தாங்க. இது அதிமுக உரிமைகள் என்ன பண்ணிருக்கு, திமுக அரசு வாங்கி கொடுத்திருக்கு. இதுதான் உண்மை. ஏன்னா நீங்க என்ன பண்ண, அரசு திட்டங்கள்ல ஜெயலலிதா போட்டோவே போடக்கூடாது. அவங்க வாங்கி கொடுத்த ஸ்டே ஆர்டர் அப்படிதான். ஜெயலலிதா போட்டோ போடக்கூடாது, கலைஞர் போட்டோ போடக்கூடாது, எம்ஜிஆர் போட்டோ போடக்கூடாது, பெரியார் போட்டோ போடக்கூடாது, அண்ணா போட்டோ போடக்கூடாது, எந்த போட்டோ போடக்கூடாது. யாரு கரண்ட் சிஎம்ஓ அவங்க போட்டோ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பேர் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா இத திமுக அரசு என்ன பண்ணிச்சு, பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ணி எல்லா உரிமைகளும் என்ன பண்ணிருக்கு, வாங்கி. திமுக வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மற்ற கட்சிகளுடைய உரிமைகள் என்ன பண்ணிருக்கு, வாங்கி கொடுத்திருக்கு. மற்ற மாநிலங்களுடைய உரிமையை என்ன பண்ணிருக்கு, வாங்கி கொடுத்திருக்கு. ஆளுநர் என்ற ஒரு விவகாரத்துல மற்ற மாநிலத்துக்கும் உடைய உரிமைகளையும் திமுக அரசு கேஸ் போட்டுதான் என்ன பண்ணிருக்கு, வாங்கி கொடுத்திருக்கு. திமுகவுடைய திட்டங்களை ஒடுக்கணும், மக்கள் பயன்பெறுகிற திட்டங்களை ஒதுக்கணும், மக்கள் பலன் பெறுகிற திட்டங்களை ஒடுக்கணும் அப்படின்னா இது அதுக்கான இடம் இல்லை. நீங்க மக்களுக்கு விரோதமா இருக்கிறீங்க. பாஜக எப்படி மக்களுடைய உரிமைகளும் தமிழ்நாட்டு உரிமைகளும் பறிக்கிறதுக்கு குறிக்கோளா இருக்கிறதோ, அட் சேம் டைம் அதோடைய முகத்தை பிரதிபலிக்குது அதிமுக அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இதுக்கப்புறமும் அதிமுக கொஞ்சம் கருத்தியலா அரசியலா நீங்க மோதுவீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். மக்களுடைய நலன் விஷயத்துல நீங்க விளையாடாதீங்க, மோதாதீங்க அப்படின்னு தான் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சோ சிவி சண்முகம் அவர்கள் திமுக அரசு கொண்டு வந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பயன்பெறக்கூடாது, தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. ஆனா திமுக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, சிவி சண்முக தலையில ஒரு கொட்டு கொட்டி 10 லட்சம் அபராதத்தை தமிழ்நாடு அரசுக்கு கொடுங்க, அதுவும் ஒரு வாரத்துக்குள்ள கொடுங்க. அப்படி கொடுக்கலன்னா உங்க மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி ஒரு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.